ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜயோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவோட முக்கியமான இயக்குனர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்மளோட தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து செம்ம விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனர் எச் வினோத் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தில் விஜய் கூட சேர்ந்து ஒரு பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தயாள், பிரியாமணி, கௌதம் மேனன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு கேமியோ ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்ற வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் வந்து ரசிகர்கள் காத்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான ஒரு அப்டேட் தான். ஸோ அந்த அப்டேட்டும் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து செம்ம பெரிய ஒரு அப்டேட்டுங்க. அதாவது தமிழ் சினிமாவே புரட்டி போகிற அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து இயக்குநர்களான அட்லி, லோகேஷ் கனகராஜ் மற்றும் நெல்சன் இவங்க 3 பேருமே வந்து திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ தான் நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது இவங்க 3 பேருமே வந்து தளபதி விஜயோட பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நம்ம நிறைய ரசிகர்கள் வந்து தளபதி விஜயோட பாய்ஸ் தான் வந்து இவங்க 3 பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட கடைசி திரைப்படத்தில் வந்து கண்டிப்பாக நாங்கள் 3 பேர் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து எச் வினோத் வந்து ஒரு பிளான் போட்டு இவங்க 3 பேர் வந்து ஒரு சின்ன ரோலில் வந்து ஒன்றா வர மாதிரி வந்து ஒரு கேமியோ ரோல் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தமிழ் சினிமாவே புரட்டி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து தளபதி